ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருந்து தமிழுக்கான பிரைன் டெஸ்ட் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். 6th ஃபஸ்ட் டேர்மில் செலக்டிவாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். கொஸ்டின் ஆடியோ ஃபார்மேட்டில் இருக்கும். உங்களால் ரிமெம்பர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தாலும் உங்களோட மெமரி பவர் வேகமாகவே இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் கேள்வி, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்னும் பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் கபிலர். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் மாணிக்கம். நான்காவது கேள்வி, காமராஜர் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? காமராஜர் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் மதுரை. ஐந்தாவது கேள்வி, இந்திய நூலக அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய நூலக அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? விடை ரா. அரங்கநாதன். அடுத்த கொஸ்டின், அப்துல் கலாம் பிறந்த நாளை எந்த நாளாக கொண்டாடுகிறோம்? அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த நாளை எந்த நாளாக கொண்டாடுகிறோம்? விடை மாணவர் தினம். அடுத்த கேள்வி, இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை சலீம் அலி. அடுத்த கேள்வி, பாரதி என்னும் பட்டம் பாரதியாருக்கு யாரால் வழங்கப்பட்டது? பாரதி என்னும் பட்டம் பாரதியாருக்கு யாரால் வழங்கப்பட்டது? விடை எட்டயபுர மன்னன். அடுத்த கேள்வி, ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் யார்? ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பெருவாயின் முள்ளியார். அடுத்த கொஸ்டின், கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை எர்னஸ்ட் ஹெமிங்வே. அடுத்த கொஸ்டின், கவிஞாயிறு என்றழைக்கப்படுபவர் யார்? கவிஞாயிறு என்றழைக்கப்படுபவர் யார்? விடை தாராபாரதி. அடுத்த கொஸ்டின், தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? விடை ராதாகிருஷ்ணன். அடுத்த கொஸ்டின், பாலொடு வந்து கூலொடு பெயரும் என்ற பாடல் வரிகளை கொண்ட நூல் எது? பாலொடு வந்தும் கூலொடு பெயரும் என்ற பாடல் வரிகளை கூறிய நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. அடுத்த கொஸ்டின், பொன்னொடு வந்து கரியொடு பெயரும் என்ற பாடலடிகளை கொண்ட நூல் எது? பொன்னொடு வந்து கரியொடு பெயரும் என்ற பாடலடிகளை கொண்ட நூல்? விடை அகநானூறு. அடுத்த கொஸ்டின், மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் யார்? மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை நரசிம்மவர்மன். அடுத்த கொஸ்டின், பஞ்சபாண்டவர் ரதம் எங்கு அமைந்துள்ளது? பஞ்சபாண்டவர் ரதம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் மாமல்லபுரம். அடுத்த கொஸ்டின், நெய்தல் நிலத்திற்குரிய பூவகை எது? நெய்தல் நிலத்திற்குரிய பூவகை எது? ஆன்சர் தாழம்பூ. அடுத்த கொஸ்டின், காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? ஆன்சர் மதுரை. சுதேசி கப்பல் நிறுவனத்தின் செயலாளர் யார்? சுதேசி கப்பல் நிறுவனத்தின் செயலாளராக இருந்தவர் யார்? விடை வ.உ. சிதம்பரனார். அடுத்த கொஸ்டின், பராபரக்கண்ணி நூலை எழுதியவர் யார்? பராபரக்கண்ணி நூலை எழுதியவர் யார்? விடை தாயுமானவர். அடுத்த கொஸ்டின், கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்த கவிஞராவர்? கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்த கவிஞராவார்? விடை லெபனான். அடுத்த கொஸ்டின், வேலு நாச்சியாரின் ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கியவர் யார்? வேலு நாச்சியாரின் ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆன்சர் மருது சகோதரர்கள். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர் யார்? தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடலை பாடியவர்? விடை பாரதியார். புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் எது? புத்தரின்
வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் எது? ஆன்சர் ஆசிய ஜோதி. அடுத்த கொஸ்டின், ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்ட நூலாகும்? ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்ட நூலாகும்? ஆன்சர் லைட் ஆஃப் ஆசியா. அடுத்த கொஸ்டின், கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகையாகும்? கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகையாகும்? ஆன்சர் 2. அடுத்த கொஸ்டின், இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? விடை 4 வகைப்படும். அடுத்த கொஸ்டின், தமக்கென முயலா நோற்றான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் புறநானூறு. அடுத்த கொஸ்டின், கிணறு என்பதை குறிக்கும் சொல் எது? கிணறு என்பதை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் கேணி. அடுத்த கொஸ்டின், தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொல்லை சுற்றி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை நற்றிணை. அடுத்த கொஸ்டின், தை 2ஆம் நாள் எந்த தினமாக கொண்டாடப்படுகிறது? தை 2ஆம் நாள் எந்த தினமாக கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் திருவள்ளுவர் தினம். அடுத்த கொஸ்டின், தமிழ் கையேடு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் கையேடு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஜி.யு. போப். அடுத்த கொஸ்டின், நடுவ நின்ற நன்னெஞ்சினோர் என்று வணிகர்களை பாராட்டும் நூல் எது? நடுவ நின்ற நன்னெஞ்சினோர் என்று வணிகர்களை பாராட்டும் நூல்? ஆன்சர் பட்டினப்பாலை. அடுத்த கொஸ்டின், திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர்? ஆன்சர் முடியரசன். அடுத்த கொஸ்டின், குஜராத் ராஜஸ்தானில் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குஜராத் ராஜஸ்தானில் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் உத்தராயன். அடுத்த கொஸ்டின், முடியரசனின் இயற்பெயர் என்ன? முடியரசனின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் துரைராசு. அடுத்த கொஸ்டின், ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை உடையது? ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை உடையது? ஆன்சர் 100. அடுத்த கொஸ்டின், உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது? உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம்? ஆன்சர் ஆர்டிக் ஆலா. அடுத்த கொஸ்டின், உலகிலேயே முதன்முறையாக ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? உலகிலேயே முதன்முறையாக ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு? ஆன்சர் சவுதி அரேபியா. அடுத்த கொஸ்டின், காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார்? காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர்? ஆன்சர் பெரியார். காமராஜருக்கு நடுவண் அரசு பாரத ரத்னா விருது வழங்கிய வருடம் எது? காமராஜருக்கு நடுவண் அரசு பாரத ரத்னா விருது வழங்கிய வருடம் எது? விடை 1976. ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் எங்கு உள்ளது? ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் எங்கு உள்ளது? விடை தமிழ்நாடு. அடுத்த கொஸ்டின், யாருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம்? யாருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம்? ஆன்சர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அடுத்த கொஸ்டின், நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? விடை சா. சக்திவேல். அடுத்த கொஸ்டின், காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? ஆன்சர் பூவேசா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பில் இருக்கிற முக்கிய வினாவிடைகள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஆடியோ ஃபார்மேட்டில் ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் ரிமெம்பர் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை பார்க்காம கூட ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி கூட இந்த ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் 7ஆம் வகுப்பில் இருக்கிற அனைத்து முக்கிய வினாக்களும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.